ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6வது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற மொத்தம் 5 இயல் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற இயல். அதுக்கப்புறமா பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய இயலில் உள்ள இன்ஃபர்மேஷனு. அப்புறமா ஓல்டு புக்கு 6th புக்கு 11th 12th புக்கில் இருக்கிற மயங்கொலிகள், இதெல்லாம் சேர்த்து மொத்த கம்பைலேஷனாக தொகுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 34 பேஜ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நான் கொடுத்த போர்ஷன்லாம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த 34 பேஜுங்கிறது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கான பேஜ் தான். ஆனால் மொத்தமாக ஒரு 5 இயலை வந்து இந்த பேஜுக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரீ நோட்ஸ் தான், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி தனித்தனி வீடியோவாக நான் மேக் பண்ணி 5 வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட மொத்த கம்பைலேஷனாக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சில பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 இயல் கவர் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இன்பத்தமிழ் ஃபஸ்ட்டு, இன்பத்தமிழில் இருக்கிற புக் பேக்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தமிழ் கும்மி அதோட நூல்வெளியும் கொடுத்துருக்கேன். அடுத்து லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனு, ஏன்னா உரைநடை நம்ம பார்த்தாகணும். நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணுறீங்க அப்படின்னா, சிலபஸில் வந்து இலக்கணத்துக்கு தானே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம உரைநடை செய்யலாம் பார்க்க தேவையில்ல, சிலபஸில் மென்ஷன் பண்ணலையே நிறைய இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் உங்களோட கடைசி எக்ஸாம்னு நினச்சி படிங்க. மேக்ஸிமம் தமிழில் கவர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டு மிச்சதெல்லாம் நான் விட்டுட்டு இது பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா அதுதான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், கட் ஆஃப் அடி வாங்கும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. படிக்கிறது மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதோட மெத்தடாலஜி தான் மாறும். இப்போது முன்னாடி செய்யுள் இலக்கியம் பேஸில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து இலக்கணம் பேஸில் ஒரு இதை செய்யுள் எப்படி அப்ரோச் பண்ணணும், உரைநடை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்கணும். அதை நான் ஒவ்வொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக நான் மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு 5 இயல் முடிக்கும் போது 4 இயல் முடிக்கும் போது இந்த மாதிரி கம்பைலேஷனாக கொடுக்குறேன். மற்றபடி ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்குற வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு 4 to 5 பேஜ் 7 பேஜ் 8 பேஜ் இருக்கும். அதையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். சிலர் மொத்தமாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குற கம்பைலேஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்து கனவு பழித்தது, ஸோ அந்த லெசனை. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை மாத்திரை அளவில் உள்ளது. அடுத்து பழமொழி பற்றி மொழிதிறன் பயிற்சி. அதுக்கப்புறமா வந்துட்டு கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு, அகரவரிசைப்படுத்து, குரில் நெடில் வேறுபாடு, அதுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கேன். அப்புறமா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும் திருக்குறள் பேஸ் பண்ணி. அடுத்து இயல் 2ல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காணி நிலம் சொல்லி பாரதியார் பாடல். சரி, பாரதியார் தான் சிலபஸில் இல்லையா, பாரதியாரை பற்றிலாம் படிக்கக்கூடாது, இந்த லெசன்லாம் படிக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. இதோட பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்புறமா பாடல் வரி பேஸ் பண்ணி கூடி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அப்கமிங் எக்ஸாமில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிறகின் ஓசை. இதுவும் சில பேர் கேட்குறீங்க, சிறகின் ஓசை தான் இல்லையே சிலபஸில், அப்போ ஏன் படிக்கணும் அப்படின்னா, இதுக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்காக படிக்காமல் இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை வந்து மொத்தமாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரியாரிட்டி வைஸ் சிலபஸில் கொடுத்தோம்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இதை வந்து லைட்டாக பார்த்தா போதும். இது உட்காந்து ரொம்ப மக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பார்த்தா போதும். ஆனால் அதுக்காக பார்க்காம விட்டுறாதீங்க எதுவுமே. நான் மொத்தமாக பார்க்க மாட்டேன், அதான் சிலபஸில் கேட்கலையே, நான் இந்த லெசனே நான் தொடமாட்டேன் அப்படின்லாம் விடாதீங்க. தமிழ் பொறுத்தளவுக்கும் சப்போஸ் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, சேர்த்தெழுது பிரித்தெழுதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த லெசன் என்ன பார்த்தோம், முதல் எழுத்து சார்பெழுத்து. திருக்குறள் பொறுத்தளவுக்கும் எதெல்லாம் வந்து மனப்பாட பகுதியோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. திருக்குறளை ஸ்கிப் பண்ணாதீங்க. 6th to 12th வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிலபஸில் கொடுத்துருக்க அதிகாரம் மட்டும் தான் பார்க்கணும், மற்ற அதிகாரம்லாம் பார்க்க மாட்டேங்கிற ஸ்டாண்ட்லேயும் இருக்காதிங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, நாலடியார், பழைய புக்கில் இருக்கிற நாலடியாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஏன்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. அப்புறமா பாரதியார் பாடல் பாரத தேசம்ங்கிறது. பறவைகள் பலவிதம்ங்கிற லெசன். அடுத்து புக் பேக்கு, ஓல்டு புக்கில் இருக்கிற நாலடியார்.
ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த ஒரு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா விழித்தான் இந்த லீ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நான் கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ அதனால் இது சங்கரன் வழி தெரியாமல் விழித்தான். அடுத்து பார்த்திங்கன்னா 6th வந்து டேர்ம் 2ல் வந்து மொழித்திறன் பயிற்சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடலோட வேறு பேர், அதுக்கப்புறமா மயங்கொலிகளில் எது கரெக்டு, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு, கோடிட்ட இடம் நிரப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கலை சொற்கள். அடுத்து இயல் 3ல் நம்ம என்ன பார்த்தோம்? அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்தோம். அது முடித்த பிறகு வந்துட்டு பிரித்தெழுது எதிர்ச்சொல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. அடுத்து சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. அறிவியலால் ஆள்வோம், கோடிட்ட இடம்னு அதில் இருக்க கோடிட்ட இடம். அடுத்து கணியனின் நண்பன்கிற லெசனு, அதோட எதிர்ச்சொல், கோடிட்ட இடம் எல்லாமே. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அடுத்து மொழிதிறன் பயிற்சி. நான்மணி கடிகை ஓல்டு புக்கில் உள்ளது. அப்புறமா தாலாட்டு பாடல், நாட்டுப்புற பாடல்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புற பாடல் பற்றி கேட்டே இருப்பாங்க. தாலாட்டு பாடல்னா என்ன, அதுக்கடுத்து வழிபாட்டு பாடல்னா என்ன, ஒப்பாரி பாடல்னா என்னன்னு சொல்லிட்டு இது கேட்டே இருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பழமொழி. 3 பழமொழி கொடுத்துருக்காங்க. பிழையின்றி எழுதுதல், இது ஹைலி இம்பார்ட்டன்ட்டு. சுவரில் வரைந்தான், ஸோ இதுவும் கிணற்றில்ங்கிறது. இது மயங்கொலிகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு. பழைய புத்தகத்தில் மூதுரை, இருண்ட வீடு, இந்த 2 லெசன் பார்த்துருப்போம். 2 செயல் பகுதி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 4வது இயல், அதாவது பருவம் 2 இயல் 1 இருக்கும். 2nd வால்யூமில் இருக்கும். ஸோ ஆத்திச்சூட், அதாவது மூதுரை, ஔவையார் எழுதிய மூதுரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா கல்வி அழகு, இது ஹைலி இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இந்த பகுதி 4வது இயல் வந்து கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கல்வி சார்ந்து இருக்கிறனால எந்த இதில் வேணால் கேட்கலாம். ஸோ காமராஜர் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க, நூலகம் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க, யார் வந்து நூலகவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு. இனவெழுத்துக்கள், என்னென்ன இன எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மொழித்திறன் பயிற்சி. சொற்களை வரிசைப்படுத்துக. அடுத்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு, இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. பழமொழி 400, இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது. பழமொழி 400. அடுத்து மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். 6ங்கிற ஒரு சொல் வந்து என்னென்ன பொருளில் வருது, இது ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டே இருந்த ஏரியா. அடுத்து மயங்கொலிகள், குறில் நெடில் வேறுபாடு. தொகை சொற்கள். ஸோ ஓல்டு புக்கில் தொகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. முத்தம் என்னென்ன, நாற்றிசை என்னென்ன, ஐம்பொறி என்னென்ன. அடுத்து ஃபைனலாக 5வது இயல். இது பார்த்திங்கன்னா ஆசார கோவை, பெருவாயின் முள்ளியார் இது பண்ணது. சொல்லும் பொருளும் கோடிட்ட இடம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. தாலாட்டு, கண்மணியே கண்ணுரங்குங்கிற தாலாட்டு பாடல், இதோட சொல்லும் பொருளும் ஹைலி இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி தொகை சொற்கள். எதிர்ச்சொல். ஸோ இதில் தனியாகவே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். அடுத்து தமிழர் பெருவிழா, பொங்கல் விழாவை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது கேட்டிருக்காங்க கொஸ்டினா. அடுத்து கோடிட்ட இடம் நிரப்புக, சேர்த்தெழுது பிரித்தெழுது. அடுத்து மகாபலி, மாமல்லபுரம், மனம் கவரும் மாமல்லபுரம். இதில் பார்த்திங்கன்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, மற்றது லைட்டாக பார்த்துக்கோங்க. மயங்கொலிகள் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இதை நீங்கள் ரொம்ப தரோவாக இருக்கணும். ஒரு மயங்கொலிகளில் வந்துட்டு மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுக்குமே. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. விலை, இலை, ஏரி, கூரை, வானம், பனி. இது போக நான் ஓல்டு புக்கில் உள்ளதை நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதோட கண்டினியூஷனாக அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திருக்குறள் கொஸ்டின்னு, ஊக்கம் சம்மந்தமாக உள்ள இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா இன்னாச்சொல்,
பயனில சொல்லாமை, மொழித்திறன், சித்தர் பாடல் பெரியார் பழைய புக்கில் உள்ளது. அடுத்து மயங்கொலிகள், 12th உள்ள மயங்கொலிகள், 11th உள்ள மயங்கொலிகள் எல்லாமே சேர்த்து ஒரே கம்பைலேஷனை கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து வீக் 1க்கான போர்ஷனு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். தனித்தனியாகவும் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், மொத்தமாகவும் இப்போ ஓவராலாக என்ன கவர் பண்ணோங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா, கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் டேர்மில் குயிக்காக படித்த மாதிரி இருக்கும், நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் படித்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன், பொது தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், 5 இயலோடது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.